ma'am to deliver the annual report. நாமக்கல் கொங்கு பள்ளி ஆண்டு அறிக்கை 2025-2026. உலகத்தையே மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்ற நெல்சன் மண்டேலாவின் மேற்கோளுடன் நான் எனது உரையை தொடங்குகின்றேன். நமது நாமக்கல் கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டின் ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. மணலை தோண்ட தோண்ட நீர் சிறப்பது போல எங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் அறிவு வளரும் என்பதற்கு எங்கள் முன்னாள் மாணவர்களின் தேர்ச்சியே சாட்சி. நாமக்கல் கொங்கு அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் கடந்த 37 ஆண்டுகளாக தரமான கல்வியை மிக குறைந்த கட்டணத்தில் லாப நோக்கமின்றி வழங்கி வரும் ஒரே பள்ளி நமது நாமக்கல் கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கீரம்பூர் ஆகும். நமது பள்ளியில் கேஜி குழந்தைகளுக்கு விளையாட்டு முறையில் கற்பித்தல் முறை பின்பற்றப்படுகிறது. மேலும் நமது பள்ளியில் RTE இலவச கட்டாய கல்வி மூலம் பள்ளியை சுற்றி 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள LKG வகுப்பு மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்ற குரலுக்கு இணங்க எமது பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு எண்ணும் எழுத்தும் என்ற கல்வி முறையிலும் CBSE முறையிலான லீடு பாடத்திட்டமும் கடந்த 3 ஆண்டுகளாக கற்பிக்கப்படுகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சமச்சீர் கல்வி திட்டம் நம் பள்ளியில் பின்பற்றப்படுகிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குரலுக்கு இணங்க இங்கு படிக்கும் மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்பதோடு கற்றபடி வாழ்க்கையில் ஒழுக்கம், ஒற்றுமை, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளை கொண்டு சிறந்த குடிமகனாக செயல்படுகின்றனர். நமது பள்ளியில் காற்றோட்டமான வகுப்பறை, ஒவ்வொரு வகுப்பிலும் ஸ்மார்ட் டிவி, பேனல் போர்டு போன்ற நவீன உபகரணங்கள் பொருத்தப்பட்ட வகுப்பறைகள், மிகச்சிறந்த ஆய்வக வசதி, ஒவ்வொரு மாணவரும் தனித்தனியே பயிற்சி செய்ய சிறந்த கணினி ஆய்வகம், 7000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட நூலக வசதி, இலவச பேருந்து வசதி, மாலை நேர சிறப்பு வகுப்புகள், மாலை நேர விளையாட்டு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. மாவட்ட மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிக்கு எம் பள்ளியில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. வாரந்தோறும் புதன்கிழமை நமது பள்ளியில் பரதம், சிலம்பம், கராத்தே, யோகா போன்ற பாடம் சாராத செயல்பாடுகளுக்கு நமது பள்ளியில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இயற்கை வேளாண்மை மூலம் எமது பள்ளி தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை கொண்டு KG வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் முட்டையுடன் கூடிய இலவச மதிய உணவு வழங்கப்படுவதுடன் இயற்கை வேளாண்மை குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. எமது மாணவர்களின் சாதனைகள்: 2024-25ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எம் பள்ளி மாணவர்கள் S. பிரணேஷ் 577 600க்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி முதலிடமும், TS. தாரிகா ரூபினி 600க்கு 571 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி 2ஆம் இடமும், S. அனுசியா 600க்கு 570 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடம் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். 2024-25ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SN ஹரிஸ்ரீ 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும், M. தர்ஷனா 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடமும், B. அஜய் 500க்கு 471 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கல்வி கொடுத்த மாமனிதன், உணவளித்த உத்தமன் என போற்றப்படுகின்ற காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் நமது பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா, தமிழ் இலக்கிய மன்ற விழா, கல்வி வளர்ச்சி நாள் விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. 18/7 மற்றும் 21/7 ஆகிய 2 நாட்களிலும் மகரிஷி கண் மருத்துவமனை மூலம் நமது பள்ளி மாணவர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளருக்கு இலவச கண் பரிசோதனை செய்யப்பட்டது. கொடைக்கானல் பண்பலை 100.5 ஜூனியர் எக்ஸ்பிரஸ் என்ற தலைப்பில் நமது பள்ளி மாணவியர் விடுகதை, கடிஜோக், கவிதை, மிமிக்ரி போன்ற 1 மணி நேர நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி நமது பள்ளி வளாகத்திலே நடைபெற்றது. அன்னையின் விரல் பிடித்து தங்கமணல் பரப்பி அ என தொடங்கும் அறிவின் பயணம், குழந்தைகளுக்கு எழுத்துக்களை அறிமுகப்படுத்தும் பாரம்பரிய நிகழ்வு வித்யாரம்பம் நமது பள்ளியில் 2/10/25 அன்று நடைபெற்றது. அறிவை தேடி அனுபவத்தை சேர்ப்பதே கல்வி சுற்றுலா. அதன்படி 29/9 மற்றும் 30/9 ஆகிய 2 நாட்கள் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கு கேரளாவிற்கும், 3/10/25 அன்று 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவருக்கு ஏற்காட்டிலும் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டது. விஞ்ஞானியின் கனவு புதிய உலகின் வாசல் என்பதற்கு ஏற்ப 25/10/25 அன்று நமது பள்ளியில்
அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. நமது பள்ளியின் இளம் விஞ்ஞானிகள் தங்களது படைப்புகளை வெளிக்கொணர்ந்தனர். பெற்றோர்கள் வெகுவாக அறிவியல் கண்காட்சியை பாராட்டி சென்றது எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருந்தது. அன்றைய தினம் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் பற்றியும் தெரிந்து கொண்டனர். 13-11-25 அன்று 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நீட் மற்றும் ஜேஇ மாதிரி திறனறி தேர்வு நீட் அகாடமி சார்பாக எமது பள்ளியில் நடைபெற்றது. விரல்களின் நுனியில் வெடியும் நன்மைகள் என்பதற்கு ஏற்ப 21-11-25 அன்று கொங்கு திருமண மண்டபத்திலும் 28-11 அன்று கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் குறைந்த நினைவூட்டல் மற்றும் கற்றல் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு அக்குப்ரெஷர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. 15-12-25 அன்று லீடு சார்பாக கோயம்புத்தூரில் உள்ள சித்ரா ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற நேஷனல் சாம்பியன்ஷிப் 2025 சயின்ஸ் சாம்ப் என்ற 5 மாநிலங்கள் அளவில் நடத்தப்பட்ட போட்டியில் எங்கள் பள்ளியைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவன் எம் கவி பிரேம் மற்றும் 5ஆம் வகுப்பைச் சேர்ந்த ஜே சஞ்சனா மற்றும் எஸ் ஹரிஸ் அஸ்வின் ஆகியோர் 2ஆம் சுற்றில் கலந்து கொண்டு வெற்றிக்கனியை எட்டி வந்தனர். 9-11-25 அன்று நீட் அகாடமி சார்பில் நாமக்கல் மாவட்ட அளவில் நீட் மாதிரி தேர்வு நடைபெற்றது. அதில் எமது பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவன் சி சுதாகர் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பிடித்து நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளான். 7-11-25 அன்று தற்போது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கேரியர் கைடன்ஸ் என்ற வழிகாட்டல் நிகழ்வு நம்ம பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக வழங்கப்பட்டது. கொங்கு ஐடிஐ ஆண்டறிக்கை 25-26 நமது மாவட்டத்தில் முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்ட நமது கொங்கு தொழில் பயிற்சி நிறுவனம் 1988ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு 37 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. கொங்கு ஐடியில் தொழில் பயிற்சி பெற்று இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு அரசு மின்வாரியத்திலும் அரசு நிறுவனங்களிலும் பணியாற்றி வருகின்றனர். மேலும் பயிற்சி முடித்த மாணவர்கள் டிவிஎஸ், அசோக் லைலாண்ட், டைட்டன் மற்றும் டாக்ஸ்மோ போன்ற முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். கடந்த ஆண்டு பயிற்சி முடித்த அனைத்து மாணவர்களுக்கும் முன்னணி நிறுவனங்களின் மூலம் 100% வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டது. நடப்பு ஆண்டில் 25 மாணவர்கள் முதலாம் ஆண்டிலும் 30 மாணவர்கள் இரண்டாம் ஆண்டிலும் பயிற்சி பெற்று வருகின்றனர். கொங்கு தொழில் பயிற்சி நிலையத்தில் 3 தொழில் பிரிவுகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் எலக்ட்ரிஷியன் மற்றும் மோட்டார் வாகன மெக்கானிக் பிரிவிலும், 10ஆம் வகுப்பு தோல்வி மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் வயர்மேன் பிரிவுகளிலும் சேர்க்கை செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சியின் போதே ஆன் ஜாப் ட்ரைனிங் அளிக்கப்பட்டு சிறந்த முறையில் தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது பள்ளியில் புதிதாக துவங்கியுள்ள கொங்கு மாண்டிச்சோரி பள்ளி பற்றி நமது பள்ளியின் தலைவர் திரு PK வெங்கடாஜலம் ஐயா அவர்கள் அவரது உரையில் விளக்குவார். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.